அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ஒருவர் துலாம் ராசியிலேயோ அல்லது துலாம் லக்னத்திலேயோ பிறந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இவர்களுக்கு, அதாவது துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்பது பெருசாக வராதுங்க. எவ்வளவு தேவையோ அதற்கான பணம் ஏதோ ஒரு விதத்தில் இவரை வந்தடையும். வாடகை வருமானம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை முறையானது இருக்கும். ஆனால் இவர்களுக்கு வீடு சொத்து அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தாமதமாகும். இந்த ஜாதகருக்கு, அதாவது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி யார்? லக்னாதிபதி சுக்கிரன். அவரே 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார். என்ன வரும் அப்படின்னா, வீண் பழிச்சொல் தேவையில்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். உயில் மூலமாக உயில் சொத்துக்கான வாய்ப்புகளும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பிடிவாத குணமும் ஜாஸ்தியாக இவர்கிட்ட இருக்குங்க. யார் பேச்சையும் இவர் கேட்க மாட்டார். ஏன்னா லக்னாதிபதி 1-8 தொடர்பு வந்தால் இப்படித்தான். அடுத்து 2ஆம் இடம் யாரை குறிக்கிறது? செவ்வாயினுடைய வீடு 2ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக வருகிறார். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி என்பது நன்றாக இருக்கும். இவர்கள் தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க. யூரினரி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. சரிங்களா? 3ஆம் இடம், அதாவது துலாம் ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 3க்குரியவராக குரு வருவார். தனுசு ராசி. அதே மாதிரி 6ஆம் அதிபதியாகவும் அவர் தான் வருகிறார். அப்போ அந்த 3-6ங்கிற தொடர்பானது வரும் பொழுது சகோதரர்களால் கடன் பிரச்சனைகள் வரும். சகோதரர்களுடன் கூட்டு சேர்ந்து எதுவும் செய்யக்கூடாது. ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது காது மூக்கு தொண்டை இஎன்டி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் சனி பகவானுடையது. அப்போ 4ஆம் அதிபதியே 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால முதல் குழந்தை என்பது தாமதமாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தில் வாழணும், பூர்வீகத்தில் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையானது இந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி, மீதி எல்லாம் பார்த்துட்டோம். 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? புதன். அவரே 12ஆம் அதிபதியாகவும் வருகிறார். 2 தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூரில் தான் இவர்களால் வெற்றி பெற முடியும். உள்ளூரில் வெற்றி பெறுவது என்பது சிரமம். துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக சந்திரன் வருகிறார். இப்போ இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கே வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். சூரியன் தான் பாதகாதிபதியாகவும் வருகிறார். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் பிரச்சனைகள் வரலாம். அவர்களுடன் மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தது நம்ம முழுசாக துலாம் ராசி துலாம் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்குரிய பலன்கள் பார்த்தோம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும் உங்கள் ஜாதகத்தை அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் இருக்குது. ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.